கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துவை தெரிவித்துள்ளேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள். 36ஆம் சங்கீதம் 1 முதல் 4 ஆகிய வசனங்களிலே, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை, அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லா வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, துன்மார்க்கன். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, துன்மார்க்கன் புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். துன்மார்க்கன் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா 3ஆவது வசனம் எழுதப்பட்டிருக்கு. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா மாறும்போது அவன் நன்மை செய்ய மாட்டானா, புத்தியாய் நடந்து கொள்ள மாட்டானா. இதெல்லாம் நமக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு அழகா நல்லா புரிந்து கொள்ள முடியும். ஒரு துன்மார்க்கனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு அப்படின்னா, அவன் புத்தியாய் நடந்து கொள்ள மாட்டானா, நன்மை செய்வதையும் விட்டுட்டான் அப்படிங்கிற. அப்போ இரவு நேரத்தில் இப்ப நம்ம யோசிக்கலாம், நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறா, நம்மகிட்ட யாரு பழகுறா, அவங்க எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா சில குடும்பத்திலே நைட் நேரத்தில் தூக்கம் வராது, புலம்பிட்டு இருப்பாங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, நான் இப்படி ஏமாந்துட்டேன், நான் அந்த மனுஷன் நம்பி மோசம் போயிட்டேன், இந்த ஃப்ரெண்டை நீ ஏமாத்திட்டா, இந்த ஃப்ரெண்டை நீ ஏமாத்திட்டான், ஐயோ என் சொந்தக்காரன் நீ ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எல்லாமே நைட் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். ஒரு நல்ல மனுஷனுக்கு எது தெரியும் அப்படின்னா, துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். இப்ப சில குடும்பத்துல ஏமாந்துட்டேன் அப்படிம்பாங்க. நானும் ஏமாந்துருக்கேன்ப்பா, நானும் ஏமாந்ததுல ஒரு நபர் தான். என்னையும் ஏமாத்திருக்காங்க. என் வாழ்க்கையில எனக்கு துரோகம்லாம் நடந்திருக்கு, என்னை ஏமாத்திருக்காங்க. துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். இந்த துன்மார்க்கனை எப்படி பிரதர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, துரோக பேச்சா இருக்குமா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை உங்க கூட பழகுற நபர் யாராவது துரோக பேச்சா இருக்கிறாங்களா, அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அதுவும் எப்படி தெரியுமா, என் உள்ளத்திற்கு தெரியும். அப்ப அவங்களே கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த செய்தி நீங்க யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருந்து கேட்கறீங்களோ, நீங்க இருக்கிற இடத்துல உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் உங்க உள்ளத்திற்கு தெரியப்படுத்துவார். அவன் துன்மார்க்கன், அவன் துரோகமா பேசுறான், அவன் துரோக பேச்சு தான், அவன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை துரோக பேச்சு தான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தா திட்டமா வெளிப்படுத்துவார். அதுக்குத்தான் நம்ம எப்போதுமே தேவனோடு தொடர்புல இருக்கணும். நம்ம தேவனோடு தொடர்புல இருந்தாதான் நம்ம எந்த இடத்துல சிக்கி கொள்றோம், யார் நம்மளை ஏமாத்துறா, நம்ம கூட இருக்கிற நபர் யாரு, அது துரோக பேச்சா இல்ல துன்மார்க்கமான உள்ள ஒரு நபர் தானா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சுவாசமுள்ள மனுஷனை போய் நம்பி ஐயோ என்னை ஏமாத்தி விட்டான்னு சொல்லி உட்கார்ந்து புலம்புறதை விட, ஒரு குடும்பம் கர்த்தரை சார்ந்து கொண்டால், கர்த்தரை நம்பி அவனோட வாழ்க்கை இருக்குமானால் நைட்டு படுத்த ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும்.
இப்போ நிறைய குடும்பத்தில் என்ன செய்றாங்க அப்படின்னா, வேலைக்காக 2 லட்சம் 3 லட்சம் கேட்டா, பெரிய கம்பெனி பிரதர், அந்த கம்பெனிக்குள்ள போகணும் அப்படின்னா 2 லட்சம் கொடுக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகணும்னா 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கணுமா, அதுக்கு ஃப்ளைட்டுக்கு இவ்வளோ ஆகுது, அந்த நாட்டுக்குள்ள போறதுக்கு இவ்வளோ ஆகுது, புரோக்கருக்கு இவ்வளோ கொடுக்கணும், அங்கே இவ்வளோ ரூபா பணம் கட்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிட்டாங்க. இந்த வேலைக்காக 2 லட்சம் கொடுத்துருக்கேன், 3 லட்சம் கொடுத்துருக்கேன், 5 லட்சம் கொடுத்துருக்கேன், 10 லட்சம் கொடுத்துருக்கேன், இஷ்டம் போல பணத்தை அள்ளி கொடுக்குறாங்கப்பா. இப்போ நிறைய வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பணம் செழிப்பா இருக்கு, வேலைக்காக லஞ்சம் கொடுத்துருக்காங்க. துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் பொய் தான் சொல்றான், அவன் நம்மள்ட்ட ஏமாத்தி பணம் தான் வாங்குறான், எல்லாம் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பணம் கொடுத்தா என்ன செய்ய கேட்டா, பிரதர் 2 வருஷம் முன்னாடி நான் வேலைக்காக பணம் கொடுத்தேன் பிரதர், எப்படியாவது எனக்கு வேலையை வாங்கி தாரேன்னு சொன்னாங்க பிரதர், நான் நம்பி கொடுத்தேன் பிரதர். யார் நம்பி கொடுத்தோன்னா, துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். ஆவியானவர் வெளிப்படுத்திருப்பார், 2 லட்ச ரூபா லஞ்சம் கொடுக்கியப்பா, 3 லட்ச ரூபா லஞ்சம் கொடுக்கியப்பா, இது லஞ்சமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கேட்க மாட்டாங்க, நம்ம ஆளுக்க கேட்கவே மாட்டாங்க, கொடுத்துட்டு உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. ஒரு துன்மார்க்கனுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, தெய்வ பயம் இருக்காது. அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இருந்துச்சு அப்படின்னா அவன் துன்மார்க்கனா இருக்க மாட்டான், அவன் நீதிமானா இருப்பான். நல்லா புரிந்து கொள்ளலாம். நம்ம ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்தா கூட ஆவியானவர் சொல்லுவார், என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எங்கெல்லாம் மிஸ்டேக் வருது, அது யாரு கண்டித்து உணர்த்துவா? பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் பேர் என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். உலகத்தையே கண்டித்து உணர்த்தும் போது நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கேன், என் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரா பேச மாட்டாரா? அதனால இரவு நேரத்தில் ஒரு குடும்பம் இணைந்திருக்கு அப்படின்னா, தேவன் அருளிய அப்பம் கர்த்தருடைய கிருபையினாலே யூடியூப் சேனல் மூலியமா நீங்க பாக்குறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துக்குள்ளே, உங்க வீட்டுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரணும், தேவனுடைய மகிமை இறங்கி வரணும் அப்படின்னா உங்க இருதயம் தேவனை நோக்கி இருக்கணும். உங்க இருதயத்துக்குள்ளே தேவையில்ல குப்பைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு என்ன இருக்கும்? குப்பை தான் இருக்கும், எல்லாமே வேஸ்ட். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனால அவனுடைய வாழ்க்கையே வேஸ்டா மாறிடும், அவனுடைய வாழ்க்கையே கசப்பா மாறிடும், அவனுடைய வாழ்க்கையே கவலையா மாறிடும். ஏன்டா இருக்கிறோம் அந்த அளவுக்கு போயிரும். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க முடியாது. துன்மார்க்கருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லை அப்படின்னாலே முடிஞ்சிட்டு, ப்ராசஸ் முடிஞ்சிட்டு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? தெய்வ பயம் வந்துட்டு அப்படின்னாலே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன். துன்மார்க்கனா வாழும்போது கர்த்தரின் சாபம் தான் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்குடைய வீட்டுல என்ன இருக்கும் அப்படின்னா கர்த்தரின் சாபம் இருக்குமா. நான் வியாபாரத்துல இருக்கும்போது இஷ்டம் போல வாழ்ந்தேன், என் வீட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா கர்த்தரின் சாபம் இருந்துச்சு. நானும் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், எங்கப்பா தப்பு பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் 119 சங்கீதம் 53 எழுதப்பட்டிருந்துச்சு. என் வாழ்க்கையில நான் வேதத்தை விட்டு விலகிதான் வாழ்ந்தேன், அதனால துன்மார்க்கர். துன்மார்க்குடைய வீட்டில கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று எழுதப்பட்டுச்சு. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 33 எழுதப்பட்டிருக்கு. அப்ப என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை.
கையில பணமே இருக்காது, தட்டுப்பாடா இருக்கும், பல லட்சங்கள் கடன். என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தேன், நான் துன்மார்க்கன் என்பதை அறிந்து கொண்டேன். இப்படிதான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் வாழ்க்கையில நான் எங்க கத்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன், எங்க தள்ளி போயிருக்கேன், எங்க தள்ளி போயிருக்கேன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சேன். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நித்திய ஜீவன் உண்டு. இந்த இரவு நேரத்திலே நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, எல்லாமே வசனத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். வசனம் இல்லை அப்படின்னா நம்ம இல்லை, அவ்வளவுதான். நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்றார். நம்ம வாழ்க்கை வசனத்தின்படி இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஜீவன் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தெய்வ பயம் ஏன் இல்லை அப்படின்னா, அவங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போனால் அவங்களோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அவங்க கர்த்தரை பின்பற்றணும். அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் தன் அக்கிரமத்தை அருவருப்பானதென்று காணப்படும் அளவும். ஒரு துன்மார்க்கன் எப்படிப்பா இருப்பான் அப்படின்னா, தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும். அவன் செய்யறதே அக்கிரமம் தான், அது எல்லாரும் பார்க்கிற மாதிரி காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். நான் பேசுறதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி நான் யோசித்துட்டு இருக்கலாம், ஆனா தேவன் பார்த்துட்டு இருப்பார். இச்சக வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா துன்மார்க்கன். ஏன் மனம் திரும்பணும், ஏன் பரிசுத்தமா வாழணும்? நம்ம மனம் திரும்பினா மட்டும்தான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டுவிடும் போதுதான் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இரக்கங்களை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும். இந்த பூமியில 1000 கோடி சொத்து இருந்தாலும் சரி, நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகல அப்படின்னா எல்லாம் வேஸ்ட். 1000 கோடி வேஸ்ட், நம்மளும் வேஸ்ட். ஆனா ₹1 கூட இல்லை பிரதர், நம்ம நித்திய ஜீவனுக்கு போறோமா, அதுதான் பெஸ்ட். அதனால பணம் தேவன் நமக்கு தருவார், நகையா தேவன் தருவார், பொருளா தேவன் தருவார். ஆனா நம்ம எது மேலேயும் ஆசைப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா நமக்கு உயிர் தந்த தேவனுக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும். நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. அவருக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும். வீட்டுக்கு பணமா வந்து சேரும், செல்வமா வந்து சேரும். நான் என் வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தானா நடக்கும். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. ஐயா, துன்மார்க்கனை நான் எப்படியா கண்டுபிடிக்கலாம்? அடுத்த பாயிண்ட். முதல் பாயிண்ட் சொன்னேன், துரோக பேச்சு இருக்குமா. ரெண்டாவது, தெய்வ பயம் இருக்காது, அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அப்ப மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இச்சகம் பேசுகிறான். சிம்பிளா எழுதலாம், இச்சகம் பேசுகிறான். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. அப்போ ஒரு துன்மார்க்கருடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் அக்கிரமமா இருக்குமா, வஞ்சகம் உள்ளதா இருக்குமா? வஞ்சகம் அப்படின்னா தந்திரமான வார்த்தையா இருக்கும். ஐயா, துன்மார்க்கனை நான் எப்படியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முதல் பாயிண்ட் துரோக பேச்சு, ரெண்டாவது தெய்வ பயம், மூணாவது இச்சக பேச்சு, நாலாவது தந்திரமா இருப்பாங்க. அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும், அக்கிரமம்னா பாவமும், வஞ்சகமும் உள்ளது. தந்திரமான வார்த்தையா இருக்கும், மனுஷனை ஏமாத்துற வார்த்தையா இருக்கும், வஞ்சிக்கிற வார்த்தையா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர் அப்படின்னா, சர்ப்பம் தான் பேசிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு துன்மார்க்கனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா சர்ப்பம் தான் இருக்கும்.
வஞ்சகம் அப்படின்னாலே அது வஞ்சிக்கிற ஆவி, பழைய பாம்பு, வலு சர்ப்பம், மோசம் போக்குற அது ஆவி. ஒரு மனுஷனை ஏமாத்துறதுக்காக உள்ள வந்துடும். எங்கெல்லாம் இந்த உலகத்துக்குள்ள காரியத்தை நம்ம பேசுறோமோ அங்கெல்லாம் சர்ப்பம் ஓடி வந்துடும். நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும், நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம யோசிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதம். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்மள்ட்ட பேசுற ஆளு துரோக பேச்சு இருக்கா, தெய்வ பயம் இல்லாதவர்களா, இச்சகமான வார்த்தையை பேசுறாங்களா, அவங்களுடைய வாயில புறப்படுற வார்த்தையிலே அக்கிரமமும் வஞ்சகமும் இருக்கா? இதை நம்ம இந்த 4 பாயிண்ட கண்டுபிடிக்கலாம். இந்த 4 பாயிண்ட் வச்சு ஒரு துன்மார்க்கனை கண்டுபிடிக்கலாம். நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, இல்ல இந்த வசனத்தை மனப்பாடமா படிங்க. நம்ம வாழ்க்கையிலே நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அடுத்தாப்புல புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். எதெல்லாம் யோசிக்கிறாங்களோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, எதையாவது உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, எதையாவது உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசிக்கும் போது என்ன வரும்? அக்கிரமம் தான் வரும். சொப்பனத்துல என்ன வரும்? அக்கிரமம் தான் வரும். அப்புறம் எனக்கு கெட்ட சொப்பனம் வந்துட்டு, நான் பாம்பை பார்த்துட்டேன், விபச்சாராவியை பார்த்துட்டேன், நான் அதை பார்த்துட்டேன், இதை பார்த்துட்டேன். என்ன காரணம்? தூங்கும்போது என்னத்தை யோசித்தாங்க? தேவையில்லாத கருத்தை யோசிக்கும் போது நம்ம கூட பழகுற நபர் யாரு எல்லாமே பார்க்கணும். ஒரு சொப்பனம் வருதா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தரிசனம் பார்க்குறீங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரெல்லாம் சொப்பனம் தரிசனம் பார்க்குறீங்களோ நைட் நேரத்தில் தேவையில்லாமல் எந்த ஒரு செல்ஃபோன் கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா பரலோக தரிசனங்களை தேவன் தரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பியூரா இருக்கணும். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசிக்கும் போது பரலோகத்துல தரிசனத்தை எப்படி காமிப்பாரு, வரக்கூடிய காரியத்தை எப்படி காமிப்பாரு, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசிக்கணும். நல்லதெல்லாம் வழியில நிலைத்து, நல்ல வழியில தெரியும், அதுல போய் நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். பொல்லாப்பை யாரெல்லாம் வெறுக்கலையோ அவ எல்லாம் துன்மார்க்கன். பொல்லாப்பை வெறுக்கணுமாப்பா. பொல்லாப்பை வெறுத்தா மட்டும்தான் நீதிமான். பொல்லாப்பை வெறுக்காம இருக்கிறானா துன்மார்க்கன். பொல்லாப்பை எங்கெல்லாம் வெறுக்காம இருக்கணும் துன்மார்க்கன். அதனால இரவு நேரத்திலே ஒரு சின்ன ஜெபம் முடிக்க போறோம். நீதிமானா வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் கிருபையாக நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றி எடுத்து சொல்கிறோம்ப்பா. உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உண்மையா வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களோட ரத்த கொடைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கோங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங்ல இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்திரோம். சில குடும்பத்திலே சரீரத்துல பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் பலவீனத்தோட ஜெபிக்கிறோம் சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் பூரண சுகம் தாங்கப்பா, பூரண தீர்காயுஸ் தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையுமே ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, தேவனுக்கு பிரியமானபடி நடக்கணும், கிருபை தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா திருமணத்துக்கு யாரெல்லாம் ஆயத்தமா இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் பாவம் இருக்கு, கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனவங்களோ, எந்த குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி பிரச்சனை சொல்லி பல விதமான பிரச்சனை எல்லாவற்றையும் உபத்திரத்தை மாற்றி அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை தாங்க. கற்பத்தை நீங்க ஜெபிக்கிறோம், கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர்ல கர்த்தருடைய பாதங்களை அப்படிங்கிறோம். நாங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் ஆட்டுக்குட்டியும் ஜீவபஸ்ல எழுதப்படணும்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இரவு நேரத்தில் எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைவிடட்டும். எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படிங்கிறோம்.
எத்தனையோ குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்குப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிங்க. இரவு மூலமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.